கிறிஸ்துவே மிகவும் பெரியமானவர்களே, 8/8/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய நன்மை, விடுதலை, ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, சகல விதமான நன்மையினாலும் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில இருக்கட்டும். சகல விதமான நன்மையும் என்னோட வாழ்க்கையில வந்து சேரட்டும் தகப்பனே. ஏசாயா 43:19 படி நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ சகல விதமான ஆசீர்வாதத்தையும் என்னோட வாழ்க்கையில தந்து, என்னுடைய வாழ்க்கையிலே சகல விதமான கிருபையும் தந்து பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/8/2026 தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக, உடைய நிறைவான தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் எங்கள் மத்தியில இருந்து செயல்படுத்தும் ஆண்டவரை, சமாதானம் சந்தோஷம் வருவதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டு நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.